ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்றுக்கு வீடியோவில் அமெரிக்கா ஈரான் நடுவில் நடந்த ரைவல்ரியை பற்றியும் ஐடி பங்குகள் ஏன் சரியிறதை பற்றியும் பார்த்துருந்தோம். அந்த விஷயங்களில் என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்கு, இப்போ அங்கே உள்ள நிலைமை என்னன்னு தெளிவாக பார்க்கலாம். அமெரிக்கா 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 இப்போ எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு தான். அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்காங்க? உலகமே உத்து பார்க்குற அளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. 3ஆம் உலகப் போர் வந்துருமோங்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு. இது வெறும் சாதாரண சண்டை தானா, இல்லை இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கான்னு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. வாங்க உள்ளவே பார்க்கலாம். அமெரிக்கா ஏன் இவ்வளவு துடிக்குதுன்னு தெரியுமா? ஒரு காலத்துல உலகத்தையே ஆட்டி படிச்சுட்டு இருந்த அமெரிக்காவோட டாலர் மதிப்பு இப்போ ரொம்ப வேகமா குறைஞ்சிட்டு வருது. அந்த நாட்டில் உள்ள பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு. பேங்க்ல வட்டி விகிதம் தாறுமாறா ஏறி. இதையெல்லாம் சரி கட்டுறதுக்காண்டி அமெரிக்கா இப்போ ஒரு பெரிய ஆதாரத்தை தேடிக்கிட்டு இருக்கு. அந்த ஆதாரம் என்னன்னு தெரியுமா? வெனிசுலா. இங்கதான் ஒரு நாட்டை பத்தி நம்ம பேசியே ஆகும். வெனிசுலாங்கிற நாடு இருக்கிறதே பல பேருக்கு அமெரிக்கா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. உலகத்திலேயே கச்சா எண்ணெய் எங்கடா அதிகமா கிடைக்கும் கேட்டா நிறைய பேர் சவுதின்னு சொல்லி, ஆனா அங்கதான் இல்லை, வெனிசுலால தான் கிடைக்குது. ஏன்னு கேக்குறீங்களா? 30,000 கோடி பேரல் எண்ணெய் அங்கிருந்து கிடைக்கிறதா நிறைய தகவல் வந்துருக்கு. கச்சா எண்ணெய்னா என்னன்னு கேக்குறீங்களா? நம்ம பயன்படுத்துற பெட்ரோல் டீசல்லாம் இதுல இருந்து தான் பிரித்தெடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே கருப்பு தங்கம் சொல்லப்படுற கச்சா எண்ணெய்க்காண்டி தான் அமெரிக்கா வெனிசுலாவை குறி வச்சது. அந்த நாட்டோட அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சமீபத்துல அமெரிக்க ராணுவம் கைது செஞ்சது. அதுக்கப்புறமா அந்த நாட்டோட எண்ணெய் வளத்தை அமெரிக்கா மொத்தமாக கைக்குள்ள கொண்டு வந்துச்சாங்க. வெனிசுலா முடிஞ்சு. அடுத்தது யாருன்னு கேட்குறீங்களா? அமெரிக்காவோட அடுத்த டார்கெட்டே ஈரான் தான். ஏன்னு கேட்குறீங்கன்னா, உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளத்துல அடுத்ததா இருக்கிறது ஈரான் தான். ஆனா வெனிசுலா பண்ண தப்ப ஈரான் பண்ணவே இல்லை. அவங்க தங்களோட எண்ணெயை மட்டும் நம்பி இல்லாம தங்களோட இராணுவத்தையும் பொருளாதாரத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதனாலதான் அமெரிக்காவுக்கு ஈரான் இப்போ ஒரு பெரிய சவாலா இருந்துட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஈரான் தங்களோட பவர்ஃபுல்லான நாடுன்னு இந்த உலகத்துக்கே காட்டணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்துல அமெரிக்கா தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டணும்னு பாக்குறாங்க. இவங்க ரெண்டோருக்கு நடுவில் நடக்கிற இந்த மோதலும் போரா மாறுதுன்னா அது இந்த உலகத்தையே பெருசா பாதிக்கும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பிக்க அமெரிக்கா போடுற பிளான் பலிக்குமா, இல்லை ஈரான் அவங்களுக்கு தரமான பதிலடி கொடுக்குமான்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தரமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.